உலகெங்கும் உள்ள இறைவாணர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் என்னவாக இருக்க போகிறது, இந்த மாதம் என்னுடைய நட்சத்திர வழியாக நான் இதை எடுத்துக் கொள்ளலாம். கிரகங்கள் கோச்சாரகங்கள் இந்த மாதம் என்னுடைய நட்சத்திரத்தின் வாயிலாக எனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 2025 வருடம் என்னவெல்லாம் நடக்க போகுது வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்வேன், 2+ இருந்துட்டா நம்ம அந்த மாசம் வந்து சூப்பர் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஒண்ணு நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் சேர்ந்து இருத்தல் ஒரு விதமான அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே. இன்னொன்னு நட்சத்திரநாதன் உச்சமாறுதல் இல்ல ராசிநாதன் உச்சமாறுதல் இல்ல அவங்கவுங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் அப்படியே சாரியா சந்தோஷமா அவங்க வீட்டுல இருக்கும்போது வரக்கூடிய ஒரு நிம்மதியோடு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒளித்தன்மை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்ப ஆயில்யம் அப்படின்னாலே புதனினாக சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான். கரெக்டா? அப்ப ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகுது. நான் கிட்டத்தட்ட இந்த இவ்வளோ ஒரு 7 ராசிக்கு சொல்லும் போதே நான் வந்து எக்ஸ்ட்ராடினரின்ற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ ஆயில்யத்துக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்க போகுது. புத்தி கூர்மை மேலோங்க போகிறது. எதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாவே இருக்க போறீங்க. அது பண்ண முடியல, இதை பண்ண முடியல, அதை பண்ணலாமா, இதை பண்ண பிஸ்னஸ் மேக்னெட்டா போறீங்க. அப்படியே இது இந்த மேக்னெட்ன்ற வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் ஈர்த்து கொள்ள தன்மைதான் மேக்னெட். ஓகே. அப்ப தொழில் எல்லாம் ஈர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த தடவை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே உதயமாகுது. 2 விஷயங்க. ஒண்ணு ராசிநாதன் அப்படியே சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறது எல்லாம் ஓகே. ஆனா ராசிநாதன் வீட்டுல யார் இருக்கா அப்படின்போது இப்போதைக்கு முதல் 15 நாட்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் தன்னுடைய வீட்டில் ரொம்ப சூப்பரா ஆட்சி பலம் வாங்கி இருக்கிறார். அந்த ஒரு விஷயம் மட்டுமா, அதோடு சேர்ந்து 2ஆம் வீட்டு அதிபதியும் இருக்கிறார், அதோட சேர்ந்து குருவும் இருக்கிறார். அந்த 2ஆம் வீட்டு அதிபதியில நமக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார். 10க்கு தம்மா தொண்டுக்கு எதுவும் இருக்கிறார். இவ்வளவுதான் வந்து தடவை நம்ம முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய மைய கோள்களாக இருக்கிறது. அஸ்யூஷுவல் சனி ராகுக்கு எதிராக அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. பட் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான நிகழ்வுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, முதல் 15 நாட்கள் மைண்ட்ல தேவையில்லாத ஒரு சிந்தனை. கரெக்ட் தானா, ஒழுங்கா முடிவு எடுத்தோமா, இல்ல எடுத்த முடிவு சரிதானா, இல்ல வேற என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறது, பணத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி எல்லாம் வழியை பார்க்கறது. ஏன்னா இந்த பணம் அப்படின்னு சொல்றதே இந்த குரு, இந்த புதன், 10க்கு சுக்கிரனும் லிக்விட் கேஷ் எல்லாம் பண்ணுவார். ஒரு 23 தேதிக்கு அப்புறமும் சுக்கிரனும் அப்படியே வந்து புதனோட வீட்டுல தான் உட்காந்துக்க போறாரு. ஆல்ரெடி அங்க குரு சுக்கிரனுடைய அந்த கேந்திர அமைப்புமே இயங்க போகிறது. அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல உச்சமடைகிற ஆளே குரு தான். இப்படி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பணத்தை எப்படியாவது கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்றதுன்னு யோசிக்க போறாங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்க. வேற வேலை மாறலாமா, இருக்கிற வேலையிலேயே கண்டினியூ பண்ணலாமா, இந்த ஒரு படத்துல வடிவில் சொல்வார்ல, இங்கேயே உட்காரலாமா, இல்ல துபாய் போய் பொழைக்கலாமா, ஒரு 7.5 நம்மகிட்டயே வாழாட்டுது அப்படின்ற மாதிரி ஓரஞ்சாரமா உட்காந்து பொழப்பு பார்க்கலாமா, இல்ல வேற எங்கேயாவது போலாமான்ற மாதிரி எல்லாம் தாட் ப்ராசஸ் கிரியேட் ஆக போது. வாட்டர் உங்க நாட்டு ராஸ்கோப்ல என்ன தசை புத்தி நடக்குதோ அது தகுந்த மாதிரி கண்டிப்பாக மாற்றம் என்பது உறுதியாக இருக்கிறது. அந்த எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோ நிறைய ஆயில்ய நட்சத்திரக்காரத்துக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் இருக்கு, இல்ல ஒரு இடம் மாற்றம், இல்ல வேலை மாற்றம் கட்டாயமாக இருக்கு. அதற்கான அமைப்பு எனக்கு தெரிஞ்சு கோச்சார ரீதியாக ஒரு 70-90 விழுக்காடு காட்டுது. உங்க ஜனனகால ஜாதகம் அதை எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து அது இருக்க போறீங்களா, இல்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆக போறீங்களான்னு இருக்கு. பட் வேலை அப்படின்ற இடத்துல இது வரைக்கும் இருந்த குறையெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. பிசினஸ் பண்ணலாம், பணத்தை நிறைய கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம், பணம் அப்படின்ற முக்கிய காரணியா இருக்க போது இந்த மாசத்தை இயக்குவதற்கு. ஸோ ஒரு 2000 ரூபா தான் இன்க்ரிமெண்ட், போய் தான் பார்ப்போமேன்னு ஒரு மனசு சொல்லுவோம். 2000 ரூபாய் கண்டி போகணுமா, அவ்வளோ அலைச்சலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மைண்டு சொல்லும். இதெல்லாம் இந்த கேது கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரா, பணம் வர மாதிரி காட்டி அந்த இடத்துல ஏதாவது ஒரு தடையை வந்து கிரியேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா அந்த கேது ரொம்ப அழகா இயங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது வேற யாருக்காவது பொருந்துமா அப்படின்னு பார்த்தா பொருந்தும். ஆனா ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பொருந்தது. ஆயில்யம் அப்படின்னாலே அங்க ஆதிசேஷன் தான். அப்ப அவரே அந்த நட்சத்திரமே கேதுதான், அதை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற போது இந்த ஆதிசேஷனுடைய அமைப்பு கொண்டு இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப மைக்ரோவா யோசிச்சு ஒரு பிசினஸை டெவலப் பண்ண போறீங்க.
பிசினஸ் அப்படின்ற விஷயத்துல ஒரு சூப்பரான தண்ணீரை வடைய போறீங்க. நாட் ஓன்லி பிசினஸ், அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு வேலைக்கே போற ஆட்களா இருந்தாலும் அதுல ஒரு பெஸ்டா வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ண போறீங்க. மைக்ரோவா உங்களோட புத்தி வேலை செய்ய போகுது. நிறைய கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்க போகுது. 2ஆம் இடத்துல கொஞ்சம் கேது இருக்கிறது, கொஞ்சம் வீட்டுக்கு போறது, வீட்டுல தூங்குறது, வீட்டுக்குள் நிதி வர்றது, இதுலலாம் ஒரு சின்ன சின்ன தொய்வு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அவர் தான் யோகாதிபதி இல்லையா? அவருக்கு வந்து 2ஆம் வீட்டுல இருக்கிறது நல்லதுதான். இது வரைக்கும் அப்படியே இருந்தாரு. 28ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமா இருக்கு. 28ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னா, எடுத்த முடிவு கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரியான இந்த மாசம் நீங்க எடுக்கிறக்கான முடிவுக்கு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. 28ஆம் தேதி யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா புதனோட வீட்டுல போய் உட்காந்துருவாரு. அது உங்களோட 3ஆம் வீடு. சோ முயற்சி ஸ்தானம் வலிக்கிறதுன்ற போது நீங்க பண்ண முயற்சிக்கெல்லாம் சரியான ஒரு அனுகூலம், சரியான ஒரு ஆதாயம், சரியான ஒரு பணம் எல்லாம் கிடைக்க போகிறது. நிறைய ஆயுள் நட்சத்திரக்கார வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எடுத்து நீங்கள் பட்ட கவலை எல்லாம் வெளியே போகுது. ஏன்னா சூரியன் வந்து அங்க உட்கார போறாரு 5 தேதிக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி புதனும் வந்துருவாருன்னு வச்சுக்கோங்க. சோ அப்படிலாம் பார்த்தா நட்சத்திரநாதன் தனக்குள்ள வந்து அமர்தல், நட்சத்திரநாதன் உச்சமடைந்திருக்கிறது, நட்சத்திரநாதன் ஆட்சி வாங்கி இருக்கிறது, நட்சத்திரநாதரோட சுபகிரகங்கள் இருக்கிறது, நட்சத்திரநாதரோட 2ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறது, இந்த மாதிரியான நல்ல குட் சைனோட இந்த ஜூலை மாதம் அப்படின்றது ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பிப்பதனால் எல்லாமே நல்லவை மட்டும்தான் நடக்க போகுது. நெருப்பு மாதிரி இருக்க போறீங்க. கபாலிடா நெருப்புடான்ற மாதிரி சக்சஸ் பண்ண போறீங்க. சோ சக்சஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தாலும் சக்சஸ் தான், நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் சக்சஸ் தான், நீங்க ஏதாவது ஒரு வேலையை முடிக்கணும் நினைச்சீங்கன்னா அதுவும் சக்சஸ் தான். நிறைய சக்சஸ் பண்ண போறீங்க. அதன் மூலமாக ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்க போகிறது. ஒரு போன மாசம் வரைக்குமே ஒரு மாதிரி டைலமாவா ஓடிட்டே இருந்த மைண்ட் கொஞ்சம் கிளாரிட்டியா வந்து ஒரு இடத்துல உட்கார போகும். எப்பயுமே நம்ம வீட்டுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நிறைய முடிவுகள் எடுப்போம். இயல்பாவே இந்த புதன் நாளே அதுவா இதுவான்னு போட்டு மைண்டை குழப்பிக்கிட்டே இருக்கும். என்னதான் அது மிதுனம் அப்படி இருக்கு, கண்ணி எப்படி இருக்குன்னா, ஆஹா, எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே நான் சொல்றேன், இந்த ஆயில்யமும் சரி, இந்த ரேவதியும் சரி, கிட்டத்தட்ட இதே காரகத்தோடு தான் இருப்பாங்க. கேட்ட என்ன பண்ணா அடுத்தவங்க அந்த மாதிரி யோசிக்க வச்சிரும். கிளியர்? அதனால வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இப்போதைக்கு இந்த 1 மாத காலம் முடிவெடுப்பதில் கொஞ்சம் சிரமத்தையும், பின்பு எடுத்த முடிவுக்கான ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் அனுபவிக்கக்கூடிய தன்மைக்குள்ளும் நீங்கள் ஆட்படுத்தப்பட போறீர்கள். இதுதான் உங்களுக்கான ஒரு பலாபலனாக இந்த மாதம் இருக்க காத்திருக்கிறது. ஓகே, நீங்க படிக்கிற ஆயுள் நட்சத்திரக்கார குழந்தைங்களாக இருந்தா சூப்பரா படிக்க போறீங்க. நிறைய கைடன்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்க போகுது, நிறைய கைட் கிடைக்க போகுது, நிறைய ஒரு பெரியவங்க சொல்லிக் கொடுக்க போறாங்க. ஒரு சூப்பரான ஒரு அமைப்புக்குள் நீங்கள் போவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. நீங்க ஒரு 20 வயதுல இருந்து ஒரு 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்காரர்களா இருந்தால் தொழில் மேம்பட போகிறது, சக்சஸ் பண்ண போறீங்க, பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ண போறீங்க. சொன்னேன் இந்த பிசினஸ் மேக்னெட் ஆக போறீங்க, அதெல்லாம் நீங்க தான் ஆக போறீங்க. கவர்ந்து இழுக்க போகிறீர்கள் வேலை. ஏன்னா புதன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காரு, 10வது குருவோட சேர்ந்து இருக்காரு. அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி எல்லாம் கணக்குல வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்படியே எனக்கு தெரிஞ்சு இப்படி புதன் தாண்டி அடுத்து கேது தாண்டி அடுத்து சூரிய சந்திர திசைக்குள்ளதான், சுக்கிர சூரிய சந்திர திசைக்குள்ளதான் உங்களோட இயக்கமே இருக்கும்ன்ற கஷ்டத்துல ஒரு சூப்பரான டைம் பீரியட் இனிதே காத்திருக்கிறது. படம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு லவ் ப்ரப்போஸ் ஆகும், நிறைய பேருக்கு வந்துட்டு திருமணம் கை கொடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வீட்டுல ஏதாவது கல்யாணம் பண்ணலாமா, வீட்டுல ஏதாவது இது பண்ணலாமான்னு பாப்பீங்க. இல்ல நீங்க ஆல்ரெடி கல்யாணம் நாட்களாக இருந்தால் வீட்டுல குழந்தைங்களுக்கு சுப நிகழ்ச்சி, காது குத்துற மாதிரி, இல்ல குழந்தைங்களுக்கு ஏதாவது பேர் மொட்டடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பெற்றோர்களுக்கு அறுபதாகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மூலமாக ஒரு மனமகிழ்ச்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்பாடி இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு என் புள்ள நல்லா வந்துட்டானே அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு மேலிடுவதற்கான வாய்ப்பெல்லாம் ஒரு 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. ஆனா 20 வயது டு 40 வயது இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கனவுகள் அனைத்தும் பலிதமாக போகிறது. நிறைய யோசிக்க வந்த குருனாலே மல்டிபிள்ங்க. அந்த குருவோட சேர்ந்த புதன் ஐயோ மைண்ட போட்டு அப்படியே மல்டிபிளா யோசிக்க வைப்பார். ஆனா அதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா அங்க ஏதோ ஒரு கேதுவுடைய காரகத்துவத்தினால ஒரு டிலே, ஒரு என்னத்த போவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தி எல்லாம் கொடுக்கும். அதனால நான் திரும்பவும் சொல்றேன், வேகம் எடுத்து ஓட ஆரம்பிச்சா மட்டும்தான் ஜெயிப்பீங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விரக்திக்குள் போய் ஆட்பட்டு விடுவீர்கள். இந்த 2 விஷயத்த ஆயுள் நட்சத்திரக்காரங்க அது எந்த வயதா இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்த கேது, அது நம்மளுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி தான். அது எல்லா லாபத்தை கேது தடைபடுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 28ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க பண்ண நல்ல விஷயத்துக்கு எல்லாம் லாபம் கிடைக்க போது அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பட் ஸ்டில் இப்போ ஏதோ ஒரு ஓகேவா ஓகே இல்லையான்ற மாதிரியே ஓடும். அதை போட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். ஏற்கனவே கேது வந்து டிலே பண்ண ரெடியா இருக்காரு. நீங்களும் ஓடாம இருந்தீங்கன்னா டிலேன்றது ரொம்ப அதிகமா போயிடும். வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பா பிரச்சனை. டயத்துக்கு சாப்பிட முடியாம போறதுக்கான அமைப்பெல்லாம் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு
காத்திருக்கிறது. ஏன்னா 2ஆம் இடமே உணவு தான். அங்க கேது உட்காரும்போது நான் சாப்பிட முடியாம போறதுக்கான அமைப்பெல்லாம் கிரியேட் பண்ணி இப்போ எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாசத்துல இருந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் தான். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 வயதுல இருந்து ஒரு 60 வயதை தாண்டிய அயல் நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பா ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பாத்துக்கணுங்க. கொஞ்சம் மூச்சு வரதுல பிரச்சனை வருது, உடம்பு டயர்டா இருக்கிறது, ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, இந்த கசக்கி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, திடீர்னு காய்ச்சல் வர்றது, ஒரு மாதிரி வந்து தொற்று நோய்களால் ஒரு சின்ன விஷயம் வர்றது. ஏன்னா செவ்வாய்க்கு எது இல்லையா 2ஆம் இடத்துல. சோ குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கேன்ற மாதிரி இருக்கிறது, குட்டி பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்கிறது, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒன்னா உங்களுக்கு இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான நேரமா இருக்கு. அதுல மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சோ கூட்டி கழிச்சு பார்த்தோமேனால அயல் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025வது வருட ஜூலை மாதம் உங்களுடைய முயற்சியால் நீங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தர போகுது. நெருப்பிடாம இருக்க போறீங்க, சக்சஸ் பண்ண போறீங்க, நிறைய பிசினஸ் மேக்னெட்டா போறீங்க. உங்கள் புத்தியால் நீங்கள் அனைவரையும் வசப்படுத்த போகிறீர்கள். புத்தி கூர்மையால் நிறைய வேலையை மேற்கொள்ள போறீங்க. ஆனா வேலையில லாபம் கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்றது உங்க நேரத்தில் ஹாரோஸ்கோப் தான் டிசைட் பண்ண போகுது. பட் வாட் எவர் இட் இஸ், லாபம் கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஆனா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. துணிஞ்சு இறங்கலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயத்துக்குள் நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அந்த டிசிஷன் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கு. ஸோ அயல் நட்சத்திரக்காரர்கள் அல்லல்களிலிருந்து வெளிவரக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்கிறது. ஓகே, அயல் நட்சத்திரக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய மயில் பார்ப்பீங்க. மயில் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய மயில் பார்க்கறது, மயில் தொகை விரித்து ஆடுற மாதிரி பார்க்கறது, இல்ல மயிலோட பொம்மை பார்க்கறது, மயிலோட சிம்பிள் பார்க்கறதுன்ற மாதிரி மயில் வந்து உங்களோட இந்த தடவை கனெக்ட் ஆக போகுது. ஏன்னா 2ஆம் வீட்டுல செவ்வாய்க்கு எதுன்ற போது கொஞ்சம் பல வண்ணங்கள் நிறைந்த ஒரு இடத்த பார்க்கறது, நிறைய பலூன்ஸ் எல்லாம் பார்க்கறது, இந்த மாதிரி மயில் பார்க்கறது, பலூன் பார்க்கறது, பல வண்ண நிறங்களை பார்க்கறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த தடவை அயல் நட்சத்திரக்காரர்கள் கண்ணில் தென்படும். தென்பட்டா உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களோட இயங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பான உறுதியான வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஓகே, இந்த தடவை நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கை ப்ளூ கலர், ஆஷ் கலர், ஒயிட் கலர் எல்லாம் யூஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகமும் மிகச்சிறந்த லாபமும் வருவதற்கான அமைப்பு 100 விழுக்காடு கண்டிப்பாக உண்டு. ஓகே, ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகாபரணம் சூடிய சிவன். சிவனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். தினம் முடிஞ்ச சிவபுராணம் கேளுங்க ஒரே ஒரு தடவை. தேவையில்லாம் மனதுல இருந்து வரக்கூடிய சஞ்சலம் எல்லாம் போயிட்டு கண்டிப்பாக சிவன்னாலே மங்களம்னு பொருளுங்க. சும்மா நம்ம நினைச்சிட்டு சிவன் வந்து ஜடாமுடி போட்டு உட்கார்ந்துருக்காரு, அவர் தான் மங்களத்தையே கொடுக்கக்கூடியவர். அதனால சிவன் வழிபாடு செய்ய 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 ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பான இந்த புதனோடு அருளாலும் புதனோடு கூடி வரக்கூடிய இந்த சூரியனுடைய அருளாலும் மிகச்சிறந்த ராஜயோகம் கண்டிப்பாக வழங்க காத்திருக்கிறது. சூப்பரா இருக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு 2025வது வருட ஜூலை மாதம்.